நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது. முதல் அத்தியாயம் -4. ஒரு சிலையின் எதிரொலிகள். கடந்த காலத்திலிருந்து ஒரு நிழல் ரகசியம். தர்ஷீல் கொடுத்த தகவலின்படி கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் மூவரும் காணாமல் போன சிலைகளைத் தேடி பழங்கால கோவிலுக்குச் சென்றனர். அந்த கோவில் ஒரு மலையின் உச்சியில் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்திருந்தது. கோவிலின் சுவர்களில் ஹரி அன்கானின் சக்திக்கு ஆதாரம் என்பதால் அது தவறான கைகளுக்குச் செல்லக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். கந்தசாமி தனது சக்தியைப் பயன்படுத்தி கோவிலின் நுழைவாயிலில் இருந்த தடைகளை நீக்கினான். மாயன் தனது மன வாசிப்பு திறனைப் பயன்படுத்தி கோவிலின் உள்ளே இருந்த ரகசிய அறைகளைக் கண்டுபிடித்தாள். அவர்கள் இருவரும் தர்ஷீலுடன் சேர்ந்து கோவிலின் உள்ளே நுழைந்தனர். கோவிலின் உள்ளே ஒரு இருண்ட, குளிர்ந்த அறை இருந்தது. அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய கல்லின் மேடையில் 2 சிலைகள் காணாமல் போயிருந்தன. அந்த சிலைகள் ஹரி அன்கானின் சக்தியைப் பயன்படுத்தும் ஒரு பழங்கால மந்திரவாதியின் சிலைகள் என்று தர்ஷீல் கூறினார். பின்னர் அறையின் நிழலில் இருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிப்பட்டது. அது புதிய வில்லன்களில் ஒருவரான சாதனா. சாதனா ஹர்ஷ அங்கனியின் சக்தியைப் பயன்படுத்தி உலகையே வெல்ல திட்டமிட்டிருந்தான். சாத்தனா காந்தசாமி, மாயன், தர்ஷீல் மற்றும் பிறரைத் தாக்கினான். சாத்தனாவை தன் சக்திகளால் சாத்தனாவுடன் சண்டையிட்டான். சாத்தனாவின் எண்ணங்களை மாயன் படித்து அவனது பலவீனங்களை அறிய முயன்றான். சாத்தனாவின் தாக்குதல்களைத் தவிர்க்க தர்ஷீல் தன் துப்பறியும் திறன்களைப் பயன்படுத்தினான். போர் கடுமையாகவும் நீண்டதாகவும் இருந்தது. சாத்தான் தனது மாய சக்திகளைப் பயன்படுத்தி கந்தசாமியின் மனதை சிதைக்க முயற்சித்தான். சாத்தானின் தாக்குதல்கள் கந்தசாமியின் மனதை குலைத்தன. அவனது சக்திகள் கட்டுப்பாடின்றி அலைந்தன. மாயன் சாத்தானின் மனதின் ஆழத்தில் நுழைந்து அவனைப் பற்றிய உண்மையைக் கண்டறிந்தாள். அவன் வெறும் திருடன் அல்ல, ஹரி அன்கானின் சக்தியை முழுவதுமாகப் பெற பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதி. அவனது நோக்கம் உலகை ஆட்சி செய்வது மட்டுமல்ல, ஹரி அன்கானின் சக்தியைக் கொண்டு மரணமில்லா வாழ்வைப் பெறுவது. மாயன் சாத்தான் பலவீனத்தை கண்டறிந்தாள். அவனது தூரம் அவனது பயத்திலிருந்து வந்தது. அவன் தனக்கு நிகரான சக்தியைக் கொண்ட ஒருவனைக் கண்டால் அவனது சக்தி பலவீனமடையும். இந்த உண்மை மாயனுக்கு ஒரு உத்தியைக் கொடுத்தது. மாயன் உடனடியாக கந்தசாமியின் மனதிற்குள் நுழைந்து அவனது பயங்களைக் கட்டுப்படுத்த உதவினாள். அவள் கந்தசாமியிடம், நீ பயப்பட்டால் அவன் உன்னைக் கட்டுப்படுத்துவான். நீ உனது சக்தியை ஏற்றுக்கொண்டால் நீ அவனைத் தோற்கடிப்பாய் என்று கூறினாள். கந்தசாமி மாயனின் வார்த்தைகளை கேட்டு தனது பயங்களைக் கட்டுப்படுத்தினான். அவன் தனது சக்தியை முழுமையாகப் பயன்படுத்தத் தொடங்கினான். அவனது சக்தி ஒரு ஒளிரும் நீல நிற ஒளிக்கற்றையாக மாறி சாத்தானைத் தாக்கியது. சாத்தான் கந்தசாமியின் தாக்குதலைத் தடுத்து நிறுத்த முடியாமல் திணறினான். அவனது சக்தி பலவீனமடைந்தது. தர்ஷீல் இந்த சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி சாத்தானைத் தாக்கினான். அவன் தனது துப்பறியும் திறமையைப் பயன்படுத்தி சாத்தானின் கவனத்தை திசை திருப்பினான். போர் முடிவுக்கு வந்தது. சாத்தான் கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோரின் கூட்டு தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோற்றான். அவன் ஒரு இருண்ட நிழலாக மறைந்தான். கந்தசாமி, மைசன் மற்றும் தர்ஷீல் ஆகிய சிலைகள் தங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு கோயிலை விட்டு வெளியேறின. அவர்கள் அந்த சிலைகளை ஒரு ரகசிய இடத்தில் வைத்திருந்தனர். அந்த சிலைகள் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறித்தன. சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கந்தசாமி, மைசன் மற்றும் தர்ஷீல் ஆகிய மூவரும் ஒரு புதிய அமைதியைக் கண்டனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினர். கந்தசாமி சமூக நலனுக்காக தனது சக்திகளைப் பயன்படுத்தினார். வறண்ட நிலங்களுக்கு மழை வரவழைத்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார். மைசன் தனது மன டெலிபதி திறனைப் பயன்படுத்தி காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தர்ஷீல் உதவினார். தர்ஷீல் தனது துப்பறியும் நிறுவனத்தை விரிவுபடுத்தினார். அவர் மாய சக்திகள் சம்பந்தப்பட்ட மர்மமான வழக்குகளை விசாரிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் அவரைச் சந்தித்து ஒரு விசித்திரமான வழக்கை ஒப்படைத்தார். அவரது பரம்பரை அரண்மனையில் உள்ள ஒரு பழைய நூலகத்தில் புராதனமான மாய சக்திகள் சம்பந்தப்பட்ட இரகசிய புத்தகங்கள் காணாமல் போயிருந்தன. இந்த வழக்கு கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் மூவரையும் மீண்டும் ஒன்றிணைத்தது. அவர்கள் அந்த அரண்மனைக்குச் சென்று விசாரணையைத் தொடங்கினர். நூலகத்தின் சுவர்களில்
ஹரி அன்கானின் சக்தியை குறித்த பழங்கால குறியீடுகள் வரையப்பட்டிருந்தன. அவர்கள் விசாரித்தபோது அவர்கள் ஒரு புதிய எதிரியை சந்தித்தனர். அவள் தேவி. அவள் சாத்தானின் சகோதரி. அவள் ஹரி அன்கானின் சக்தியைக் கொண்டு உலகை ஆளத் திட்டமிட்டிருந்தாள். அவள் அந்த ரகசிய புத்தகங்களை திருட வந்திருந்தாள். தேவி ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதி. அவள் தனது மாய சக்திகளைப் பயன்படுத்தி கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோரை தாக்கத் தொடங்கினாள். கந்தசாமி தனது சக்தியைக் கொண்டு தேவியை எதிர்த்துப் போராடினான். மாயன் அவளது எண்ணங்களை வாசித்து அவளது பலவீனங்களை அறிய முயற்சி செய்தாள். தர்ஷீல் தனது துப்பறியும் திறமையைப் பயன்படுத்தி தேவியின் தாக்குதல்களைத் தவிர்த்தார். போர் கடுமையாகவும் நீண்டதாகவும் இருந்தது. தேவி தனது மந்திர சக்திகளைப் பயன்படுத்தி கந்தசாமியின் மனதை உடைக்க முயன்றாள். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -5 தொடரும்.